காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் திருப்பம் அத்தியாயம் 3. புரிதல் இல்லாம தான் பல தம்பதிகள் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே பிரிவை தேர்ந்தெடுத்துறாங்க. அப்படிதான் பிரியாவும் ராகவும் இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தாங்க. தன்னோட தவறு உணர்ந்த பிரியா இப்ப மறுபடியும் இணைஞ்சு வாழ்க்கைய வேற மாதிரி ஆரம்பிக்க போறா. என்னதான் பெரிய பணக்காரியா இருந்தாலும் பொண்ணுக்கு பெருமை சேர்ந்து வாழ்றது தானே. கேஆர் குரூப் கம்பெனிஸ பிரியா வாங்கினதுக்கு காரணமே ராகவ் அங்க வேலை பாக்குறான்னு தான். 1000 தான் கம்பெனிக்கு ஜிஎம்மா இருந்தாலும் ஒவ்வொரு முடிவெடுக்கும் போதும் ராகவ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் பிரியா பண்றா. ஹாய் மேடம், இன்னைக்கு போர்ட் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். டீலர்ஸ்க்கு ஃபைனல் பிரைஸ் டீல் சைன் பண்ணனும். ஓகே, மீட்டிங் யார் யாரெல்லாம் வராங்க? இன்ஃபோடெக், ட்ரைடெக், மார்க் 1 கம்யூனிகேஷன்ஸ் வராங்க. ஆல்ரெடி டிராஃப்ட் சொல்லியாச்சு. நீங்க ஒரு கிளான்ஸ் பாத்துட்டீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணிடலாம் மேம். நான் பாத்துக்கிறேன். அப்போ விக்கி, மீட்டிங்க்கு முன்னாடி just do one thing. ராகவ் கிட்ட அந்த ஃபைலை கொடுத்து அவரோட டிசிஷன் என்னன்னு கேட்டுருங்க. நீங்க சொன்னதை அவர்கிட்ட சொல்லிடுமா? வேணா விக்கி, அவர்கிட்ட அப்படி மென்ஷன் பண்ண வேணாம். பட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இனிமே எல்லா டிசிஷனுமே ராகவ் கிட்டே கேட்டுக்கங்க. சரி மேடம், அப்ப நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன். நீங்களும் மீட்டிங் வரீங்க தானே? நான் எதுக்கு மீட்டிங் வரணும்? அதான் நீங்களும் ஜிஎம் இருக்கீங்களா? ஏன் ஜிஎம் வரலையா? இல்ல, அவரும் இருக்கிறாரு. நீங்களும் மீட்டிங் வந்துட்டா நல்லா இருக்கும்ல, அதான் கூப்பிட்டேன். ஏங்க, நம்ம ஆபீஸ் புரோட்டோகால் படி சிஎஃப்ஓ இன்வால்வ் ஆக வேண்டிய விஷயம் இது. அதனால தான் கேக்குறேன் நான். நான் ஆல்ரெடி இந்த ஃபீல்ட்ல இருந்திருக்கிறேன் தான். பட் இந்த இந்தியன் மார்க்கெட்ஸ் பத்தி அவ்வளவா எனக்கு தெரியாது. நீங்களும் கொஞ்சம் இருந்து ஃபைனல் பிரைஸ் என்ன அப்படிங்கறத ஸ்டேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. சரி, நான் வரேன். மேம், எல்லாரும் வந்தாச்சு. மீட்டிங் ஆரம்பிச்சிடலாமா? Just a minute, Vicky. I've got a small announcement to make. Mr. Raghav here, our very loyal employee, you know him. He's going to be our KR Group's acting GM from now onwards. வாட்? நான் ஜிஎம்மா? எதுக்கு இந்த பொசிஷன் திடீர்னு? கங்க்ராட்ஸ் ராகவ். ஓ ராகவ் சார், கங்க்ராட்ஸ். Congrats, Raghav. நீங்க தான் இந்த கம்பெனி இனிமே பாத்துக்கணும். இன்ஃபேக்ட் நான் இப்ப பண்ற விஷயங்கள் எல்லாமே, என்னோட பிளான்ஸ் எல்லாமே அப்பவே நீங்க கம்பெனிக்காக எடுத்த டிசிஷன்ஸ், நீங்க போட்ட திட்டங்கள், கூடவே உங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த கம்பெனியை வழி நடத்துறதுக்கு நீங்க தான் the right person. ஷட் அப். நீ பண்ண போறது யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம நான் பாத்துக்கிறேன். எல்லாம் பிளான் படி நடக்கணும். சும்மா எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? எனக்கு இந்த பொசிஷன் போதும். ஐம் ஹாப்பி. எனக்கு மேல சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. ராகவ், இனி இது ஏன் கம்பெனி கிடையாது, நம்ம கம்பெனி. பணம், பதவி, அந்தஸ்து எல்லாமே நாம தேடிக்கிறது இல்ல, அதுவா நம்மள தேடி வரணும். எதையும் விலை கொடுத்து வாங்கிடலான்னு வாழ்க்கைய ஆரம்பிச்ச பிரியா தன்னோட கணவர் ராகவின் எளிமைக்கு முன்னாடி தலை குனிஞ்சு திரும்ப சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டா. இது நிஜமா நாடகமா? காத்திருங்க அடுத்த நாள் வரை. இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் திருப்பம் அத்தியாயம் 3. காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். Brought to you by Aachi Masala, the mother of good taste. Powered by Fair and Handsome, whitening face wash gel for men.